பெரிய லெவலில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மேற்குவங்கத்தை அடிப்படையாக வச்சு தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாவை கேட்கும் போது இன்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டேட்டா அந்த வீடியோவில் இருக்க போது. ராகுல் காந்தி சரத்பவார் கண்டி ஒரு விஷயம் செஞ்சாருங்க. அவர் செஞ்ச ஒரு விஷயமானது மீடியா கண்ணில் முதல்ல பல்ல, அதுக்கப்புறம் பட்ட பிறகு பெரிய லெவலில் எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்சி பேதம் இல்லாமல். அது என்ன அப்படிங்கிறதும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. 2014 என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, 2019 என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தாவே ஓகே அப்படிங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குட்டி டேட்டா அந்த வீடியோவில் இருக்க போகுது. நாலாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் காரணமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அந்த பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது சுருக்கமாக பார்க்க போகிறோம். பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் சரியா தப்பா ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோவில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவருக்காண்டி பாஜகவோட முன்னாள் அமைச்சராகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு மூத்த தலைவர்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு வேலை பார்த்துருக்காரு. அவர் பார்த்த வேலை டெல்லி அப்படி கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியுது அந்த செய்தி காரணமாக. அது என்ன அப்படிங்கிறதும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரேவண்ணா, பிஜுவல் ரேவண்ணா இவங்கெல்லாம் கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல. பிஜுவல் ரேவண்ணாவை கைது பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குது, இவர் மேலே பாலியல் புகார்லாம் இருக்குது இல்லை, இந்த வழக்கு எப்படி போயிட்டுருக்கு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா திடீர்னு இப்படிப்பட்ட வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கலாக நம்ம தேவைப்படுற விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நடக்கிற அத்தனை விஷயத்தையும் கவனிக்கிறோமான்னு தெரியல. நடக்கிற அத்தனை விஷயத்தையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. இத்தனை விஷயங்களை பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் 1000 அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். அந்த எபிசோடு தான் இது. இதை கண்டினியூ பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறது இந்த பதிவு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ அந்த மேற்குவங்க மேட்டரை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து மேற்குவங்கத்தில் தான் நிறையா பிரச்சார கூட்டங்கள், பேரணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேற்குவங்கத்தில் பார்த்தீங்கன்னா 42 தொகுதி இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்குது. மராட்டியத்தில் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ஸோ மராட்டியத்தில் 48 கூட அவ்வளோ பிரச்சாரங்கள், அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கலை. அதுக்கு மேலே இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலை. ஈக்குவலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ நடக்கலை, 39. ஆனால் மேற்குவங்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,19,276 விண்ணப்பங்கள் வந்திருக்கான். சார் பேரணி நடத்தணும் சார் இது பிரச்சாரம் போடணும் சார், தெருமுனை கூட்டம் போடணும் சார், அனுமதி கொடுங்க சார்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. இதில் தேர்தல் ஆணையம் 94,775 விஷயத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக பிரச்சார கூட்டங்கள் நடந்த மாநிலமாக இருக்கிறது மேற்குவங்கம் அப்படிங்கிற செய்தியை தான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ரெண்டாவது என்னப்பா மேட்ரு, அந்த ராகுல் காந்தி ஏதோ சொன்னி அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரத்பவார் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து எல்லா தலைவரும், இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவரும் அந்த மீட்டிங்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாயங்க அந்த மாயங்க இப்படிப்பட்ட விஷயங்க அப்படிப்பட்ட விஷயங்கன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் சரத்பவாரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் முடிஞ்சால் லிங்க் பண்ணுறேன், காப்பிரைட் போட்டு விட்றாங்க, வேறு எதுவும் கிடையாது. முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இதை உடனடியாக கவனித்த ராகுல் காந்தி அந்த கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. அந்த சரத்பவார் யார், ராகுல் காந்தி யாருன்னு நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயம் அந்த வயது மூப்பு காரணமாக அவர் கை நடுங்கிறத ராகுல் காந்தி பட்டுன்னு பிடிச்சார் பார்த்தீங்களா. அந்த பட்டுன்னு பிடிச்ச விஷயமானது சோஷியல் மீடியாவில் மனிதம் அப்படிங்கிற பேரில் பெரிய லெவலில் டிஸ்கஸ் ஆகுது. வடக்கு நண்பர்கள் பெரிய லெவலில் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த வீடியோவில் உங்கள் பார்வைக்கு வந்தாச்சு. மூணாவது விஷயம் மக்களை, கருத்து கணிப்பு போயிடலாமா? தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி தலைமையிலான கூட்டணி 283 இடத்துல ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 105 இடத்துல ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இதில் நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாக 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி தலைமையிலான கூட்டணி 336 இடத்துல ஜெயிச்சிச்சு. இதில் பிஜேபி மட்டும் 282 இடம். ஆனால் இவங்க அந்த கூட்டணியே 283 தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் பிஜேபி மட்டும் 282 ஜெயிச்சிருச்சு. அதே நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 60 இடத்துல தான் ஜெயிச்சிச்சு. இதில் காங்கிரஸ் மட்டும் 44 இடத்துல ஜெயிச்சிச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, 105 சொன்னாங்க. 105 சொன்னது 60 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியே வந்து இவ்வளோ இடத்துல தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற கூட்டணியோட தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருச்சு 2014. ஸோ 2014 கருத்து கணிப்பானது நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா தான் முடிஞ்சிருக்கு. 2019 கூட கொஞ்சம் க்ளோஸ்டு போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். 2019 பெரிய லெவலில் எல்லாரும் சொன்னது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தீங்கன்னா 306 இடத்துல ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 120 இடத்துல ஜெயிக்கும்னு சொன்னாங்க.
ஆனால் நடந்தது என்னன்னா 352 இடத்துல பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சாங்க. இதில் பிஜேபி மட்டும் 303 இடத்துல ஜெயிச்சாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியானது 93 இடத்துல ஜெயிச்சாங்க. இதில் காங்கிரஸ் மட்டும் 52 இடத்துல ஜெயிச்சாங்க. ஸோ சொன்னது ஒன்று நடந்தது ஒன்றா தான் கருத்து கணிப்புகள் இருக்குது. ஆனால் 2014 ரொம்ப மோசமாக சொல்லியிருந்தாங்க, நடந்தது வேற ஒன்று நடந்துச்சு. 2019 கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்காங்க. 2024 நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய லெவலில் எல்லாரும் பிஜேபியோட மெஜாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்த பிறகு இந்த லிஸ்ட்டில் அதையும் சேர்ப்போம். எந்த அளவு க்ளோஸ்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தனி புகார் வந்து முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, தஞ்சாவூரை சேர்ந்த ராஜன் ஒருத்தர். ஸோ மருத்துவமனை போகிறாரு, காலைல போடுற மாத்திரை, மதியம் போடுற மாத்திரை, நைட்டு போடுற மாத்திரை எல்லாத்தையும் டாக்டரோட சீட்டில் மட்டும் குறிச்சு விட்டு அந்த மாத்திரை எல்லாத்தையும் ஒரே கவருக்குள்ளே போட்டு மருத்துவமனையில் கொடுத்துட்றாங்க, தமிழ்நாடோட அரசு மருத்துவமனையில். ஸோ வீட்டில் போயிட்டு எந்த மாத்திரை எப்படி முழுகணும், இது காலைல மாத்திரையா, இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா, சாப்பிட்டதுக்கு முன்னாடியா அப்படிங்கிற அந்த சீட்டு அடிப்படையாக வச்சு மாத்திரையை தனியாக பிரித்து சாப்பிட தெரியல மக்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு ராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் காரணமாக பெரிய லெவலில் சுகாதாரத்துறை செயலாளரே பெரிய அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. எல்லா மாத்திரையும் தனித்தனியாக போட்டு தான் கொடுக்கணும், தனித்தனியாக போடாமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா மருத்துவங்கள் அங்கே மருந்து கொடுப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போதுமான ஆள் கிடையாதுங்க, தனியாக கொடுனா எங்கே கொடுக்குறது, ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது, வரிசை அவ்வளோ தூரத்துக்கு போகுது, தனியாக கொடுனா ஆள் இல்லாமல் எப்படி தனியாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. ஆள்லாம் கரெக்டாக இருக்குது, வேலை செய்யுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ இனி நீங்கள் தமிழ்நாடோட அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா காலைல மாத்திரை தனியாக, மதிய மாத்திரை தனியாக, நைட்டு மாத்திரை தனியாக கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இது பெரிய லெவலில் மருத்துவமனையில் மாற்றத்துக்குள்ளாகுது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விஷயத்துக்கு போகலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஜாமீனை கொஞ்சம் நீட்டிப்பு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் வச்சிருந்தாரு. நான் வெயிட் குறைஞ்சிட்டேன், எனக்கு புற்றுநோய் அறிகுறி இருக்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அவர் பிரச்சாரத்துக்குள்ள தெரிவித்தார். அவர் கட்சியை சேர்ந்தவங்க உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கவலை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பிரச்சாரத்தை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்களுக்கு தெரியல. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர், அதாவது பாஜகவோட மூத்த தலைவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் கோயல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட்டார். ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட்டு அந்த ஆம்புலன்ஸில் கெஜ்ரிவால் நீங்கள் ஏறினீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நாங்களே கூட்டு போயிடுறோம், எங்கள் சொந்த செலவில் உங்களுக்கு மருத்துவ சோதனைகள் அத்தனையுமே எடுத்துடுறோம், ஆம்புலன்ஸ் வெளியே இருக்குது, உடம்பு சரியில்லைங்கிறீங்க, கூட்டு போயிடுறோம், நீங்கள் ஏறுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்திலே போயிட்டு விஜய் கோயலும் போக ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் கோயல் போக ஆரம்பித்த பிறகு பெரும் பரபரப்பு டெல்லியில் ஏற்படுது. அந்த ஆம்புலன்ஸ் ஃபோட்டோ, இவர் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே பெரிய லெவலில் வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் பண்ண பிறகு இவரை வந்து தடுத்துடுறாங்க போலீஸு. இவர் வந்து அந்த லொக்கேஷனுக்கு அவரால் போக முடியல. ஆனால் ஆம்புலன்ஸை மட்டும் இவர் அனுப்பிவிட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை டெல்லியில் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நிறுவனம் வந்து சரி தப்பாக போச்சு, ஊழல் பண்ணிச்சு, முறைகேடு பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரிய லெவலில் ஏதோ ஒரு மீடியாவில் வரும். வந்த பிறகு அந்த நிறுவனம் எந்த ரியாக்டும் காட்ட மாட்டாங்க. இப்போ பங்குச்சந்தையை நிர்வகிக்கக்கூடிய சிபி அப்படிங்கிற நம்மளோட அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திரமான அமைப்பு தான் அது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீங்கள் அந்த பங்குச்சந்தை நிறுவனத்தில் டாப் 100ல் இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு அலகேஷன் வந்துச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே ஆமாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள், இல்லைங்க நாங்கள் தப்பு பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள், 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று மீடியாவில் சொல்லணும், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை சிபி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் டிசம்பருக்கு அப்புறம், அதாவது டிசம்பருக்குள்ளன்னு கூட சொல்லலாம், டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 250 நிறுவனத்துக்கு இந்த விஷயத்தை நாங்கள் மாற்றுவோம். இப்போ 100 பேரை தான் சொல்லியிருக்கோம். 250 நிறுவனங்கள் வந்து இந்த பங்குச்சந்தை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது மாற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சிபி சொல்லியிருக்காங்க. சிபியோட உத்தரவை எப்படி பார்க்குறீங்க? டக்குன்னு ஒரு நிறுவனம் மேலே போகிற போக்கில் நான் ஒன்று சொல்லிட்டு போனால் சிபி வந்து அந்த நிறுவனம் வந்து விளக்கம் கொடுக்குற வேலையை அந்த நிறுவனம் பார்க்கணுமா? அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளே இதுக்காண்டி தனியாக ஆளை போட்டு அந்த நிறுவனம் விளக்கம் கொடுக்க வேண்டிய வேலையை செய்யணுமா, அல்லது இது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு விஷயமானது சிபி செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிஜ்வல் ரேவண்ணா இவங்களை பற்றி சுருக்கமாக பேசிடலாம். பிரிஜ்வல் ரேவண்ணாவை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி இவரை விசாரணையத்துக்கு எடுத்திருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிக்கும் போது கேட்குற கேள்வி அது எதுக்குமே அவர் சரியாக பதில் சொல்ல மாட்டாரு. எதுவாக இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட கேட்டுக்க, எனக்கு எதுவும் தெரியாது, இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இவங்களாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது இவங்களாம் யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னோட டிரைவர் கார்த்தி இருக்கார்ல, அவரை பிடிச்சிங்கன்னா அந்த வழக்கில் நீங்கள் அடுத்த கட்டம் போகலாம், கார்த்தி தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பாப்ல, கார்த்தியை நீங்கள் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை விசாரிக்கிற அதிகாரிகளுக்கு பிரிஜ்வல் ரேவண்ணா உத்தரவு போட்டுட்ருக்கார் அப்படிங்கிற செய்தி தான் பெரிய லெவலில் வருது. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல, பெரும் தலைவலியாக இது ஏற்பட்டிருக்கு. உங்கள் ஃபோன் எங்கள் பழைய ஃபோன்னா தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க, இன்னும் கண்டுபிடிக்க
கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இவரோட டிரைவராக இருக்கக்கூடிய கார்த்தி அவர்களை கார்னர் பண்ணுறாரு. தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. உங்களோட அம்மாவாக இருக்கக்கூடிய பவானி ரேவண்ணா அப்படிங்கிற ஒருத்தவங்களை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. 2 சம்மன் அனுப்பிச்சு இவங்க ஆஜராகலை. முன்ஜாமீன் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ இவங்களுக்கு அந்த 2வது சம்மன் அனுப்பும்போது வீட்டில் போயிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட காலைல ஒரு 11 மணிக்கு போனதாக சொல்கிறாங்க. 5 மணி வரைக்கும் காத்திருக்காங்க. இவங்களை காணவே காணோம். ஸோ இந்த பவானி ரேவண்ணா, பிஜுவல் ரேவண்ணாவோட அம்மாவாக இருக்கக்கூடிய பவானி ரேவண்ணா தலைமறைவாயிட்டாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கர்நாடக அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக மிக முக்கியமான 7 பொலிட்டிக்கல் செய்திகள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.